நாம் இன்று பார்க்கக்கூடிய பலன் ஒரு ஜாதகத்தில் 12 ராசிகளில் லக்கணத்தில் என்ன கிரகம் என்றால் என்ன பலன் என்பதை இன்று நாம் பார்ப்போம். இன்று நாம் பார்க்கக்கூடியது லக்கணத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரியன் இருந்தால் நல்ல கம்பீரமாக இருப்பார்கள், தந்தையின் மீது பாசமாக இருப்பார்கள், அரசாங்க தொடர்பு உண்டு. அதேபோல இவர்கள் எங்கே சென்றாலும் அவருடன் கூட்டமாக இருப்பார்கள். சூரியன் லக்கணத்தில் இருந்தால் கூட்டு குடும்பத்தை விரும்புவார்கள். இவர்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக அமையும். பதவி, அந்தஸ்து, ஆட்சி, அதிகாரம் இவருடன் கலந்து இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் சிவன் வழிபாடு அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு. அதேபோல் இவர்களுக்கு நிர்வாகத்திறன் இருக்கும். லக்கணத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்திறன், தலைமை தாங்கும் பண்பு, அதேபோல் மருத்துவ ஆலோசனை அல்லது மருத்துவராக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. இவர்கள் பெரும்பாலும் வெள்ளை நிற ஆடைகள் உடுத்த விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தரமான பிராண்டட் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடைகள் விரும்புவார்கள். இவர்கள் எப்பவுமே ஆண்மகன் மீது அல்லது ஆண்கள் மீது இவர்கள் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு என்றால் பாசம். தந்தையின் மீது பாசமாக இருப்பார்கள், தன் முதல் குழந்தையின் மீது பாசமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் பிறக்கும்போதே அவர்கள் குடும்பத்தில் வளர்ச்சியாக இருப்பார்கள். ஜாதகர் பிறந்தவுடன் அவர்கள் குடும்பத்தில் வளர்ச்சியாக இருப்பார்கள். இவர் பிறந்த பின்புதான் இவர்கள் குடும்பம் வளர்ச்சியாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு அரசாங்க தொடர்பு நிச்சயமாக உண்டு. அதேபோல் ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாமல் சூரியன் லக்னத்தில் இருப்பதால் 3, 6, 8, 12 அல்லது பாதகம் சம்பந்தப்படும் போது வலதுகண் பிரச்சனை நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இருதயம், முதுகுத்தண்டு, அந்த L3, L4 என்று சொல்லக்கூடிய அந்த முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்க வாய்ப்பு உண்டு. கால் பெருவிரல் என்று சொல்லக்கூடிய அந்த விரல் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ஜாதகர் மலை பிரதேசங்கள் அல்லது குகை சார்ந்து நிச்சயமாக இவர்கள் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இவர் இளமை காலத்தில் தலைமுடி அழகாக இருக்கும். வயதாக தலை முடி உதிர்வது அதிகமாக இருக்கும். இவருடைய மனைவி இளமையாக இருப்பார்கள். மனைவி வந்த பின்புதான் இவருடைய குடும்பம் ரொம்ப உயர்வாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், புகழாக இருப்பார்கள். அதே போல் இவர்கள் திருமணம் மற்றவர்களுக்கு செய்து வைப்பார்கள். பதவி தேடி வரும். அதே போல் நன்கொடை, பொது தர்ம காரியங்களுக்கு நன்கொடை, தன்னால் இயன்ற நன்கொடைகள் வழங்குவார்கள். மாடி வீட்டில் வசிப்பது சிறப்பு. மாடி வீடு இவர்களுக்கு அமையும். அதே போல் இவர்களுக்கு மூத்த சகோதரமோ அல்லது சித்தப்பாவோ இவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மன வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய மன வாழ்க்கையாக இருப்பார்கள். கண்ணாடி அணிவார்கள் இவர்கள்.
சூரியன் லக்னத்தில் இருப்பவர்கள் வந்து கண் கண்ணாடி அணியக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. இவர்கள் வந்து காய்ச்சல், தலைவலி, கொப்புளங்கள் வரக்கூடிய வாய்ப்பாக கூட இருப்பார்கள். இவர்களை முதலாளி என்றோ அல்லது தலைவர் என்றோ அழைப்பார்கள். இந்த லக்கணத்தில் சூரியன் இருப்பவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அல்லது வந்து பிரதம மந்திரி, முதலமைச்சர், அமைச்சர்கள் போன்ற அல்லது வந்து உயர் அதிகாரி, அரசு அலுவலகங்களில் உயர் அதிகாரியாக பணி புரியக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. வாகன தொழில் நிச்சயமாக இவர்கள் வந்து அமையும். அதே போல் இவர்கள் வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள், மாடி வீடுகள், கோட்டை, கொத்தளங்கள் போன்ற அமைப்பு வந்து இவர்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு வந்து வழங்கும். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வெள்ளை நிறம், பச்சை நிறம், சாம்பல் கலர் இது போன்ற இந்த வண்ணங்கள் வந்து இவர்களுக்கு வந்து பிடித்த வண்ணங்களாக அமையும். அதே போல் இவர்கள் வந்து மலைப்பிரதேசங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. இதுபோல் இன்னும் நிறைய லக்னத்தில் சூரியன் இருந்தால் 1000க்கு மேற்பட்ட பலாபலன்கள் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த பலன்கள் வந்து ஒரு லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை சற்று குறைவான பலன்கள் இருந்தாலும் நிறைவாக இருக்கும் என்று உங்கள் நம்பிக்கொண்டு கூறிக்கொண்டு இந்த ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக இந்த ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களுக்கு வந்து பேர் உதவியாக இருக்கும். நண்பர்களும் பொதுமக்களும் இந்த பலாபலன்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு உங்களை ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். என்னுடைய பெயர் ஈரா பழனிசாமி. என்னுடைய செல் நம்பர் 63 693 533 67 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.